கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கோடை காலத்தினுடைய வெப்பம் ஒரு புறம் அனல் பறந்து கொண்டிருக்கின்றது. அதனோடு அனல் பறக்கும் களமாக தேர்வு களமும் தேர்தல் களமும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்வுகளினுடைய இறுதி தருணங்களாக அதுவும் ஒரு அனல் பறக்கக்கூடிய களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மாணவ செல்வங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல மதிப்பெண்களை பெற்று உலகத்தினுடைய இம்மை மறுமையினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தந்தல் புரிவானாக. பொது தேர்வுகளை அணுகி இருக்கக்கூடிய இன்னும் பலவிதமான போட்டித் தேர்வுகள், இன்னும் வேலைக்கான தேர்வுகள் எதையெல்லாம் எழுதி இருக்கின்றார்களோ அதிலெல்லாம் சிறந்த முதன்மை மதிப்பாளர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தினுடைய மாணவ கண்மணிகளை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னொரு களம் தேர்தல் களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் அனல் பறக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லாட்சி புரியக்கூடியவர்களை, மக்களின் மீது அதீத அக்கறை உடையவர்களை, இரக்கமுடையவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகாரிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க அறிவிப்பு செய்யறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜித் நபவியிலே ஒரு சபையில் மஜ்லிஸிலே நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை பற்றிய பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாரிய சப்தம், ஒரு பயங்கரமான ஒரு சப்தம் எங்கள் எல்லோருக்கும் கேட்டது. நாங்கள் எல்லோருமே பயந்து விட்டோம், அதிர்ந்து போய்விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரிய சப்தம் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு எங்களை பார்த்து கேட்டாங்க, இது சமிஅ வஜ்பத்துன், நீங்கள் எல்லாம் இந்த சத்தத்தை, ஒரு சத்தம் ஏற்பட்டுச்சு, ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த சத்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்டீங்களா என்பதாக சொல்லி சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த சத்தத்தை உணர்ந்தோம், அதை நாங்கள் கேட்டோம். ஒரு பாரிய சத்தம், ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சத்தம் ஏற்பட்டுச்சு, நாங்க அதெல்லாம் கேட்டோம் என்பதாக சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப நபி அவங்க திரும்ப சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, ததுரூன மா ஹாதா, அது என்ன சத்தம் தெரியுமா? அது எங்கிருந்து அந்த சத்தம் வந்தது என்பதாக சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, குல்னல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அது என்ன சத்தம், எங்கிருந்து வந்தது என்பதால் அதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் அறிவார்கள், எங்களுக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ், தங்களுக்கு தான் தெரியும், அல்லாஹுக்கு தான் தெரியும் என்பதாக சொல்லி கண்ணியமான ஒரு பணிவான வார்த்தையை சங்கையான சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதா ஹஜருன், அந்த சத்தம் இருக்கின்றதே ஒரு கல் விழுந்ததினுடைய சத்தம். என்ன கல் எங்கு விழுந்தது என்பதாக சொன்னால், ருமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 ஹரீஃபன், நரகத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து, மேல் தட்டிலிருந்து வீசப்பட்ட ஒரு கல் 70 ஆண்டுகளாக 70 ஹரீஃபன், 70 இலை உதிர் காலங்கள் என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹரீஃபன் என்பதாக சொன்னால் இலை உதிர் காலத்தை குறிக்கும். கிட்டத்தட்ட 70 வருஷத்திற்கு முன்னால் நரகத்தின் மேல் பகுதியிலிருந்து வீசப்பட்ட ஒரு கல் 70 ஆண்டுகளாக நரகத்திலே பயணித்து இப்போதுதான் அது அடித்தட்டிருக்கின்றது. அது நரகத்தினுடைய கீழ்பகுதியிலே போய் விழுந்திருக்கின்றது. விழுந்த அந்த சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீர்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 70 வருஷமாக ஒரு கல் பயணித்து கீழே போய் விழுகிறது என்பதாக சொன்னால் நரகத்தினுடைய அந்த ஆழம் எவ்வளவு ஆழமாக இருக்கும், எவ்வளவு பெரும் மோசமான படுகொலியாக இருக்கும். சாதாரணமா ஒரு 50,000 ஃபீட்ல பறக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளைன் ஒரு சில நிமிடங்களில் தரைக்கு லேண்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பம். எதெல்லாம் மேலிருந்து கீழே போடப்பட்டாலும் சில மணி துளிகளில், சில நிமிடங்களில் அது பூமிக்கு வந்து சேர்ந்து விடும். 70 வருஷமாக ஒரு கல் பயணித்து பூமியினுடைய அடித்தட்டை தட்டுகின்றது என்பதாக சொன்னால் அந்த ஆழம் எவ்வளவு பெரும் ஆழமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய ஆழம் அது எவ்வளவு அதிபயங்கரமான படுகொலியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு உணர்த்தி காண்பித்தார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சப்தத்தை இந்த தருணத்தில் உங்களை எல்லாம் கேட்க செய்தான். நீங்கள் எல்லாம் கேட்டது நரகத்தின் படுகொலியில் விழுந்த ஒரு கல்லினுடைய சப்தமாக இருக்கிறது என்பதாக சொன்னார். நியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நரகம் எவ்வளவு கோரமானதாக, எவ்வளவு பெரும் படுகொலியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலமாகவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்.
கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கடுமையான கோடை காலம். பார்ப்பவர் எல்லாம் எதை பத்தி பேசுறோமோ இல்லையோ வெயில பத்தி பேசாம இருக்கிறது இல்லை. வெளியில போக முடியல, நடக்க முடியல, எங்கும் ஒதுங்க முடியல, வாகனத்துல பயணிக்க முடியல. கார்ல ஏசி கார்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, வெப்பத்தின் தாக்கம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதுவும் கடந்த ஒரு 10 நாட்களாக அதிபயங்கரமான வெப்பம் நிலவி கொண்டுதான் அனல் காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. பகலில் எவ்வளவு வெப்பம் இருந்ததோ இரவில் அதை விட அதிகமான காந்தல் இருந்து கொண்டிருக்கின்றது, வெப்ப சலனம் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த வெப்பம் எங்கிருந்து வருகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் இருக்கின்றது, அது அல்லாஹ்விடத்தில் பேசியது. இஸ்தகதன் நார் இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்வை அழைத்து பேசியது. ரப்பி அகல பஅதின் பஅதன் ஃபஅதின லஹா பினஃப்ஸைனி நஃப்ஸின், யா அல்லாஹ், என்னுடைய உஷ்ணம், என்னுடைய அனல் பறக்கக்கூடிய இந்த வெப்ப சலனங்கள், இந்த நெருப்பு, இந்த புகை, இந்த கொடுமையான இந்த அனல் காற்று என்னை ஒரு பகுதியை, என்னுடைய ஒரு பகுதி அழித்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய வெப்பம், இந்த கோடை வெப்பம் நம்மை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது, நமக்கு பெரும் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நரகத்தினுடைய வெப்பம், அந்த நரகம் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றது, யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி என்னுடைய மறுபகுதியை அழித்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னன்னா, அவ்வளவு உஷ்ணமாக இருக்கு, அவ்வளவு வெப்ப சலனம், நெருப்பு, அனல் காற்று நரகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. என் ஒரு பகுதியை என்னுடைய இன்னொரு பகுதியினுடைய அனல் காற்று அது அழித்து கொண்டு அரித்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்னால் மூச்சு விட முடியவில்லை, மூச்சு திணறுகிறது என்பதாக மூச்சு திணறரோடு ரப்பை அழைத்து சொல்கிறது. ரப்பி அகல பஅதின் பஅதா, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு ஒரு வாய்ப்பளித்தான். உனக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கின்றதா? உன்னுடைய உஷ்ணத்தை உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லையா? எனவே நீ இலைபாறுவதற்காக, நீ மூச்சு விட்டுக் கொள்வதற்காக உனக்கு 2 தருணத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅஷத்து மா தஜிதுன மினல் ஹர் வ அஷத்து மா தஜிதுன மின் ஜம்ஹரீரா. நீ கோடை காலத்திலே நீ ஒரு முறை மூச்சு விட்டுக்கொள் பூமியிலே, குளிர்காலத்திலே நீ ஒரு முறை மூச்சு விட்டுக்கொள் என்பதாக சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்று நிலவி கொண்டிருக்கக்கூடிய 100 டிகிரி 102 டிகிரி இந்த வெப்ப அனல் காற்று, இது எல்லாம் நரகத்தினுடைய மூச்சு காற்றினுடைய ஒரு பகுதி. அது கொஞ்சம் இலைபாறுவதற்காக நரகத்திலிருந்து வெளிவந்து தன்னுடைய மூச்சை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பம் தான் இந்த கோடை காலத்தினுடைய வெப்பம். இன்னொரு மூச்சு காற்று குளிர்காலத்தில் உறை பனி, எவ்வளவு கடுமையான பனி நிலவுகின்றதோ அதுவும் நரகத்தினுடைய வேதனையினுடைய ஒரு பகுதி. நரக வேதனை என்பது வெறும் நெருப்பால் மட்டுமல்ல, உறை பனியால், கடும் குளிராலும் வேதனை செய்யப்படும் என்பதை இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே நரகத்தில் கடுமையான பனியை கொண்டு, உறை பனியை கொண்டும் வேதனை செய்யப்படும், கடுமையான அனல் காற்றான நெருப்பை கொண்டும் நரகத்தில் வேதனை செய்யப்படும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். நரகத்தினுடைய மூச்சு காற்றையே நம்மால் கிரகிக்க முடியவில்லை. சாதாரணமா வெளியே போய் நிற்க முடியல, பயணம் செய்ய முடியல. இரவு நேரங்கள்ல வீட்டுல, நம்முடைய அடுக்குமாடி வீடுகளுக்கு மத்தியில, கூரைகளுக்கு மத்தியில, தடுப்புகளுக்கு மத்தியில நம்மால் இலைபார முடியவில்லை, நாம் உறங்க முடியவில்லை, நிம்மதியாக இரவு தூக்கத்தை அனுஷ்டிக்க முடியவில்லை என்பதாக சொன்னால், ஒரு மூச்சு காற்றினுடைய தாக்கமே இப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நரகம் எவ்வளவு கொடுமையானதாக, எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபீ சமூமியும் வ ஹமீம். அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்றான். நரகம் இருக்கின்றதே கொடிய அனல் காற்றும் கொதிக்கும் நீரும் புகை மண்டலமாக தான் இருக்கும். மனிதனால் மூச்சு கூட விட முடியாது, நரகத்தாலே மூச்சு விட முடியலன்னு சொன்னா நம்மால எப்படி மூச்சு விட முடியும்? எனவே நரகம் என்பதாக சொன்னாலே சமூமியும் ஹமீம், கொடிய அனல் காற்றும் கொதிக்கும் நீராகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த மனிதனை, அந்த பாவியை, அந்த நரகவாதியை முழுமையாக சூழ்ந்ததாக இருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. ஒரு 2 நிமிடம், அது கூட வேண்டாம், ஒரு 10 செகண்ட் காலில் செருப்பு இல்லாம வெளியில தார் ரோட்ல நம்மளால நிக்க முடியுமா? இலைபாறுவதற்காக நிழல் தராத இடமான மரங்கள் எதுவும் இல்லாமல் மொட்டை பாலவனத்திலே, ஒரு வனாந்தர காட்டு பகுதியிலே, ஆள் நடமாட்டம் இல்லாத, நிழல் இல்லாத ஒரு இடத்திலே நம்மால் பயணிக்க முடியுமா? நிக்க முடியுமா? அனல் பறக்கக்கூடிய அந்த அனல் காற்றுகள் வீசுச்சு என்பதாக சொன்னா அப்படியே தோல் எல்லாம் சிவந்து போய்விடும், தோல் எல்லாம் கருத்து போய்விடும். ஹீட் ஸ்ட்ரோக் என்பதாக சொல்லி இப்ப மருத்துவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுகின்றார்கள். கோடை காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. இந்த வெப்பத்தின் மூலமாக அப்படி ஒரு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது.
இதெல்லாம் நரகத்தினுடைய ஒரு பகுதி தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா. இந்த உலகத்தின் வெப்பத்தை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்த வெப்பம் நெருப்பு தான். நரகத்தினுடைய வெப்பமும் நெருப்பும். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நாளை மறுமையிலே நரகம் சொன்னா அடர்ந்த அனல் காற்றும் கடும் புகையும் புகை மூட்டமும் கொதிக்கும் நீருமாகத்தான். நீர் கொதிச்சு கொண்டே இருக்கும், அனல் காற்று வீசிக்கொண்டே இருக்கும், நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு மத்தியில் தான் பாவம் செய்த பாவி இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இந்த அனல் காட்டில வெளியில நம்மளால போயிட்டு வருவதற்கே நாம படாத பாடுபடுகின்றோம், சிரமப்படுகின்றோம். நரகத்தினுடைய நிலை நாம் பயந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா ஸவாஇல் ஜஹீம். அவனை பிடியுங்கள், அந்த நரகவாதியை, பாவம் செய்த அந்த பாவியை பிடியுங்கள். ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா ஸவாஇல் ஜஹீம். அவனை பிடித்து வாருங்கள், நரகத்தின் மையப்பகுதியில் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. பாவம் செய்த ஒவ்வொரு பாவிகளும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒவ்வொருவருடைய நிலைகளும் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே இதுதான் நிலையாக இருந்து கொண்டிருக்கும். ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா ஸவாஇல் ஜஹீம். அவனை பிடித்து கொண்டு கொழுந்து விட்டு எரியும் நரகத்தினுடைய மைய பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள். ثم صبه فوق رأسه من عذاب الحميم. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனுடைய தலையின் மீது ثم صب فوق رأس. ரஅஸ் என்பதாக சொன்னா தலை. அவனுடைய தலையின் மீது நீங்கள் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. நரகத்தின் நெருப்பால் கொதிக்க வைக்கப்பட்ட அந்த கொதி நீர் நாளை மறுமையிலே நரகவாதியினுடைய தலையிலே ஊற்றப்படும். தாகத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரகவாதிக்கு கொடுக்கப்படக்கூடிய பானம் நரகத்தினுடைய கொதி நீர் தான் பானமாக கொடுக்கப்படும். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே ஒரு 2 நிமிடம் 10 நிமிடம் வெயில நம்மளால நிற்க முடியல. ஆனால் நரகத்தின் மைய பகுதிக்கு பாவி அழைத்து வரப்படுவான். அவனுடைய தலையிலே கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்பட்டுச்சு சொன்னா, இந்த வெயில்ல அடுப்புல சுட வச்ச அந்த தண்ணீர் நல்ல 100 டிகிரி செல்சியஸ்ல சுட வைக்கப்பட்ட காய்க்கப்பட்ட அந்த தண்ணீரை மொட்டை வெயில்ல தார் ரோட்ல செருப்பு கூட போடாம நிக்க வச்சு ஒருத்தர் தலையில ஊத்துற என்ன ஆகும்? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக கடும் வேதனையே, உயிர் இழப்புகளும் ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாப்பான். இது எல்லாமே நரகத்தினுடைய ஒரு பகுதி தான். மீதி 69 பகுதி அளவு உலகத்தினுடைய நெருப்பை விட, உலகத்தினுடைய உஷ்ணத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது நரகத்தினுடைய நெருப்பு. அந்த நரகத்தினுடைய கொதி நீர் தலையில ஊற்றப்பட்டது என்பதாக சொன்னா என்ன? அப்படியே மூளை கொதித்து போகிவிடும், நரம்புகளும் சதைகளும் அப்படியே உருகி ஊற்றக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. நரகத்திலே ஒவ்வொரு பாவியின் மேலும் நரகத்தினுடைய அந்த நெருப்பு கொதி நீர் ஊற்றப்படும். நரகத்தினுடைய பானம் அந்த கொதி நீர் தான் தண்ணீராக அவனுக்கு புகட்டப்படும். இன்ன ஷஜரத்தி ஸகூம். ஸகூமை பற்றி தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். ஷஜரத்தி ஸகூம். ஸகூம் என்பதாக சொன்னால் ஒரு கல்லி மரம், முள் மரம், நரக நெருப்பாலான அந்த மரம். அதுதான் நரகவாதிகளினுடைய உணவாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். நரகவாதிகளுக்கான பானம் அது கொதி நீராக இருந்து கொண்டிருக்கும். நரகவாதிகளுக்கான உணவு இன்ன ஷஜரத்தி ஸகூம். அது கல்லி மரம், முள் மரமாக இருக்கும். அந்த முள் மரமும் நரகத்தின் நெருப்பாலான மரமாக இருக்கும். அதுதான் உணவாக கொடுக்கப்படும். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக ஹதீஸ்ல வருகின்றது, அந்த ஸகூமுடைய அந்த ஒரு சொட்டு அந்த நெருப்பால் காய்ந்து காய்ந்து அப்படியே அதனுடைய நெருப்பு ஜுவாலைகள் எல்லாம் ஒழுது கொண்டிருக்கும் அந்த கல்லி மரத்திலே. எப்படி இன்னைக்கு எரிமலைகளை எல்லாம் பார்க்கிறோம், பாறைகள் எல்லாம் அப்படியே அந்த வெப்பத்தின் காரணமாக அது எரிந்து எரிந்து அப்படியே குழம்புகளாக வடிந்து செல்கின்றதோ, அது போன்று அந்த ஸகூமுடைய மரம் நரகத்தினுடைய நெருப்பால் எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதனுடைய குழம்புகள் எல்லாம் ஊற்றி கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழம்புகளின் ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தது என்பதாக சொன்னால் முழு பூமியும் பஸ்பமாகிவிடும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகவாதிகளுக்கான உணவு அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் இந்த நரகத்தை குறித்து தான் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸிகும் வ அஹ்லீகும் நாரா. ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் இரக்கமானவன். இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் அதீத அன்புடையவன், பாசமுடையவன். ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட கொடூர நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்பதாக சொன்னால் நரகத்தினுடைய எரிபொருள் கல்லும் மனிதர்களும் தான்.
கல்லையும் மனிதர்களையும் தூக்கி போட்டுத்தான் நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் மென்மேலும் இன்னும் சூடாக அனல் பறக்கக்கூடிய காற்றையும் நெருப்பு உஷ்ணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் எரிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரக்கமுள்ள ரப்பினுடைய ஒரு அழுத்தமான ஒரு உபதேசமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக உலகத்துல யாராச்சும் விரும்புவோமா? நம்முடைய பிள்ளைகளை நாமே தீயிட்டு கொளுத்துவோமா? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, என் வார்த்தையை மன்னிப்பானாக. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அக்பர். ஆனால் உலகத்துல தீன கொடுக்கல, ஈமான் இஸ்லாத்தை கொடுக்கல, அமல கொடுக்கல, அல்லாஹ் ரசூலுடைய பயத்தை கொடுக்கல, மஹபத்தை கொடுக்கல என்பதாக சொன்னா உலகத்தினுடைய நெருப்பில் அல்ல, நாளை நரகத்தினுடைய நெருப்புக்கு நம்முடைய பிள்ளைகள் கிரையாகி போய் விடுவார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான். உலகத்துல எப்படி நாம நம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு தூசி துரும்பு, ஒரு சின்ன நெருப்பினுடைய ஜுவாலை கூட படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ, ஆனால் எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு ஈமான் இஸ்லாத்தை கொடுக்கவில்லையோ, அல்லாஹ் ரசூலினுடைய அறிவை கொடுக்கவில்லையோ, நாளை மறுமையிலே அவர்கள் தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே தீக்கிரையாக்கினதற்கு சமமாக இந்த உலகத்தின் வெப்பத்தை விட கொடூரமான நரகத்தினுடைய வெப்பத்திற்கும் அந்த நரக நெருப்பிற்கும் நீங்கள் இரையாக்கி விடுவீர்கள். சாதாரண விஷயம் இல்லை அன்பு குறித்தார்கள். உலகத்தில் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் மறுமையினுடைய விஷயத்துல இன்னைக்கு எவ்வளவு பலகீனமான சூழ்நிலை. பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல், மதரசாக்களின் தொடர்பு இல்லாமல், குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், தீனுடைய தொடர்புகள் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தை முக்கியத்துவம் படுத்தி நாம் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமே, இது நம்முடைய பிள்ளைகளை நாமே கொல்லிக்கட்டையை வைத்து எரித்ததற்கு சமம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், நரகத்திலேயே கொடுமையான நரகம் என்பதாக சொல்லி சூரத்துல் முத்தஸில் அல்லாஹ் சொல்கிறான், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர். ஸகர் என்ற நரகம் நரகத்திலேயே, நரக நெருப்புகளிலேயே ஆக அதிபயங்கரமானது. அந்த நரகத்துக்குள்ள சில பேர் கிடப்பாங்க, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. அவர்களிடத்துல அந்த சக்கருடைய நரகத்திடத்துல அல்லாஹ் கேட்பான், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், நீங்க இந்த நரக நெருப்புக்கு எப்படி நீங்க இரையானீங்க? அதுல யாரெல்லாம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்துல கேட்குமா, இது பெரிய கொடிய நரகமாச்சே, நரகத்திலேயே ஆக அதிபயங்கரமான நரகமாச்சே, இங்க எப்படிப்பா நீங்களா விழுந்தீங்க? இதுல எப்படிப்பா நீங்க வேதனைக்கு அகப்பட்டு போனீங்க? அப்போ அங்க விழுந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்வார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன். இந்த கொடிய சக்கருக்கு நாங்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. வாங்கு சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே தொழுகைக்காக எங்கள் அழைக்கப்படும். ஆனா அந்த நேரத்தில் எங்களுடைய வியாபாரம் எங்களுக்கு பெருசா இருந்துச்சு, எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாங்க, எங்களுடைய ஆசாபாசங்கள் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு, எங்களுடைய மனோ இச்சைகள் எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் குருடாக செவிடாக ஆக்கிவிட்டது. எனவே காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. வ குன்னா நஹூலு மஅல் ஹாயிதீன், வீணான வேடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் தங்கள் நேர காலத்தை செலவு செய்தவர்களோடு சேர்ந்து எங்க நேர காலத்தை நாங்க வீணாக்கிட்டோம்பா. இதான் நாங்க இங்க விழுந்து கிடப்பதற்கான காரணம். கொடுமையான சக்கருடைய நரகத்தில் போகக்கூடியவர்களுடைய தரத்தை, அளவுகளை அல்லாஹ் சொல்கின்றான். தொழுகையாளியாக இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இல்லை, வீணானவர்களோடு சேர்ந்து வீணான வேலைகளில் ஈடுபட்டதுதான் சக்கருடைய சக்கர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் போய் விழுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதாக குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி உலகத்தினுடைய உலகத்தினுடைய நெருப்புக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இரையாக்க தயாராக மாட்டீர்களோ, அதற்கு நீங்கள் உடன்பட மாட்டீர்களோ, இதைவிட கொடூரமான நரகத்தினுடைய நெருப்புக்கு உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய குடும்பத்தார்களை ஒருபோதும் நீங்கள் இரையாக்கி விடாதீர்கள் என்பதாக இரக்கத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பணிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே கோடை விடுமுறை காலம் கிட்டத்தட்ட 99% அனைத்து பள்ளிகளிலும் விடுமுறைகள் விடப்பட்டு விட்டது. எனவே இந்த விடுமுறையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக நாம் ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். தீன் சார்ந்த அமைப்பிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியிலே பயன் தரக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கான இந்த விடுமுறை காலத்தை நாம் கட்டமைக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே ஒரு காலம் விடுமுறைகள் என்பதாக சொன்னா உறவுகளை சந்திக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. எங்களுடைய காலங்கள் எல்லாம் விடுமுறை காலம்னு சொன்னா தாய் மாமா வீட்டுல, சச்சா வீட்டுல, பாட்டி வீட்டுல, பெரியமா வீட்டுல முழு விடுமுறையும் அங்குதான் அதிகமாக கழியக்கூடியதா இருந்துச்சு. எனவே உறவுகளுடைய ஒரு பரஸ்பரம், உலகுகளுக்கு மத்தியில ஒரு இணக்கம், அன்பு, இது எல்லாமே இருந்தது. இன்னைக்கு அவைகள் எல்லாம் மரித்து போனதாக காணல் நீராக ஆயிடுச்சு. எனவே இன்றைக்கு விடுமுறைகள் எல்லாம் ஒண்ணு வீடுகள்ல, மொபைல்ல, டிவியில, வீணான விஷயங்கள்ல அல்லது கெட்ட சகவாசம், நண்பர்களுடைய பழக்கத்தால் வழிகட்டு போவதற்கான அத்தனை வழிவாசல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மரித்து போய் இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பிப்பதற்கு இந்த விடுமுறையை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். தாம் பெற்ற பிள்ளைகளையே இந்த விடுமுறை காலங்களில் கவனித்துக் கொள்வதற்கு பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல். தாம் பெற்ற பிள்ளைகள் அன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெருவையே ஒரு வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க. ஒரு தெருவே ஒரு வீட்டுல தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. ஒரு தெருவுடைய பிள்ளைகள் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10-15, ஒவ்வொரு குடும்பத்திலுமே அன்னைக்கு 10-15 பிள்ளைகள், 3 குடும்பம் 4 குடும்பம் சேர்ந்த ஒரு ஊரே போல இருக்கும். ஒரு குடும்பம் சமாளித்தது. அங்கு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகள் அத்தனை பிள்ளைகளையும் சமாளித்த காலங்கள் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு தாம் பெற்ற பிள்ளைகளை இந்த விடுமுறை காலங்கள்ல வீட்டுல வைத்து அவர்களை சமாளிப்பதற்கு தாய்மார்கள் பயப்படுறாங்க. போன வருஷம் இப்படி எல்லாம் சேட்டை பண்ணா, இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ண காத்துட்டு இருக்கானோ அப்படின்ற பயம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கும். பெரும் கூட்டங்களை, பெரும் பிள்ளைகளை வளர்த்த காலங்கள் மாறி ஒரு ஒத்த பிள்ளையை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சில பெற்றோர்கள், சில தாய்மார்கள் வீட்லயும் போன் பண்ணி கேட்டிருக்காங்க. பல உலமாக்களும் இன்னைக்கு காலையில மசூரா சொன்னாங்க, இந்த 1.5 மாசம் லீவு வருது, இந்த 1.5 மாசத்துக்கு எங்காச்சும் கோச்சிங் கிளாஸ் இருக்கா? ஹாஸ்டல்ல தங்கி வீட்டுக்கே வரக்கூடாது. பிள்ளை வேணும், என் பெயர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், என் அம்மான் கூப்பிடறதுக்கு ஒரு மக வேண்டும், மகள் வேண்டும், என் அத்தான் கூப்பிடறதுக்கு ஒரு மக வேண்டும், மகள் வேண்டும். ஆனா வச்சு பாக்குறதுக்கு எங்களுக்கு நேர காலங்கள் இல்லை. அத்தாவுக்கும் நேரம் இல்லை, அம்மாவுக்கும் நேரம் இல்லை. 1 மாசம் 1.5 மாசம் எங்கேயாச்சும் மதரசா நடக்கும். ஹஸ்ரத், நீங்க வெறும் காலையில 10ல இருந்து 12:30 வரைக்கும் வச்சிருக்கீங்க, நீங்க நாள் ஃபுல்லா வைங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு சாப்பாடானாலும் பரவாயில்ல, 10 பிள்ளைகளுக்கு சேர்த்து கூட நாங்க கொடுக்கிறோம், ஆனா வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, பள்ளிவாசலே வச்சு. அன்னைக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே விடுமுறை காலங்களை பயன் தரக்கூடிய அமைப்புல உறவுகளோடு அந்த சந்திப்பை நாம் ஏற்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கோம். இல்லைன்னு சொன்னா பெரும் ஆபத்துல கொண்டு போய் முடியும். தவறான வழிகாட்டுதல்கள், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஆளாகி விடுவார்கள். எனவே உறவுகளை நேசிக்க சொல்லியிருக்கின்றார்கள். உறவுகளை மேம்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த விடுமுறை காலம் அந்த மரித்து போன, துண்டிக்கப்பட்ட அந்த உறவுகளினுடைய தொடர்பு படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் இந்த விடுமுறை காலத்தை பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே இந்த விடுமுறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுக்கு சாதகமாகவும் அமைத்துக் கொள்வது நம் மீது கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தீனுடைய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லது தீனுடைய சூழல்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ளணும். ஊருக்கு போறாங்க அல்லது இங்க இருக்காங்க, கோடை கால மதரசாக்கள் வகுப்புகள் நடக்குதுன்னு சொன்னா எவ்வளவு வேலைகள், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த வகுப்புகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவர்களை கொஞ்ச நேரம் அதில் அமர வைக்கணும். அந்த சூழல், அல்லாஹ் ரசூலை பற்றி ஒரு விளக்கம், தீனுடைய விளக்கம், குர்ஆனுடைய வார்த்தைகள் ஏதோ பெருசா கத்துக்கிறாங்க, பெருசா அவர்கள் பாடமாகறாங்க, இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஒரு பிள்ளை வந்து உட்கார்ந்துட்டாலே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த பிள்ளையை பொருந்திக்கிட்டான் அர்த்தம். ஒரு பிள்ளையை ஒரு தந்தை கொண்டு வந்து மக்தபுடைய மதரசாவில சேர்த்துட்டார், மதரசா அந்த பிள்ளை அலீஃப் என்பதாக சொல்லிடுச்சு, உண்மையிலேயே அந்த தந்தை பெருமூச்சு விட்டு கொள்ளலாம். ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் பாதுகாப்பான ஒரு கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்காக, உலகத்தினுடைய உயர்ந்த நன்னடத்தையை, உயர்ந்த நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்காக என்னுடைய பிள்ளையை நான் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன், பெருமூச்சு விடலாம். அல்லாஹ் அந்த பிள்ளையை ஒரு கால வழி எடுக்க மாட்டான், வழி தவறி போவதற்கான சூழ்நிலைகளை கொண்டு போய் விட மாட்டான். அந்த பெற்றோர்கள் இம்மத்தாக கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை மதரசாவில ஓத வைக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும். எனவே தீனுடைய சூழலை ஏற்படுத்த வேண்டும், அல்லது ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய தீனுடைய சூழ்நிலைகளை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே அல்லாஹ் பாதுகாக்கணும். அனல் பறக்கக்கூடிய வெயில்ல பிள்ளைகளை வெளியில அனுப்புறதுக்கும் பயம். ஏன்னா வெயில் அதிகமா இருக்கு, பசங்களோட சேர்ந்தாங்கன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உடல் உபாதை அல்லது ஸ்கின் அலர்ஜி, வேற ஏதாச்சும் உடல் நோய் தொந்தரவுகள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இந்த நோய்களுக்கு பஞ்சமே இல்லை. இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய சந்ததிகளுக்கு அறிவுக்கும் பஞ்சம் இல்லை, ஆரோக்கியத்துல பெரிய பஞ்சம் இருக்கு. அவங்க சிந்திக்கிறத போல நம்மளால கூட சிந்திக்க முடியாது.
ஒரு 3 வயசு 5 வயசு 8 வயசு 25 வயசுல நாம எதை பத்தி பேசணுமோ எதையெல்லாம் சிந்திச்சோமோ இன்னைக்கு 5 வயசுலயே பேசலாம். இன்னைக்கு அறிவாற்றல் மிகுதியாக இருக்கு, ஆனா ஆரோக்கியம் ரொம்ப குறைவு. ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன வார்த்தைகளை தாங்கும் சக்தி கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, இன்றைய தலைமுறைக்கு இல்லை. அத்தா அம்மா ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அல்லது ஆசிரியர்கள் வகுப்பறையில ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க சொன்னா அந்த வார்த்தையை தாங்கிறதுக்கு கூட இன்றைய தலைமுறைக்கு சக்தி இல்லை. இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டோம், மதரசாக்கு போக மாட்டோம், அத்தா அம்மா கிட்ட பேச மாட்டோம். ஒரு வார்த்தை தான். ஒரு காலத்துல வாங்காத விளக்கமா தடி கிடையாது. என்னதான் சுத்தி சுத்தி துரத்தி அடிச்சாலும் திரும்பவும் அம்மாவுக்கு தான் பிடிப்போம். ஆற்காடு நவாப் என்பதாக சொல்லப்படும். தீனுடைய தொடர்புடையவர், குர்ஆன் ஓதக்கூடியவர். அவங்களுடைய வரலாற்றுகள்ல இன்றைக்கு விக்கிபீடியாவில் எழுதப்பட்டிருக்கு. இஸ்லாமிய வரலாற்று கிதாபுகள் இருக்கிறது ஒரு புறம், இன்றைக்கும் பொதுத்தளமான விக்கிபீடியாவில் அவங்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆற்காடு நவாப் குர்ஆன் ஓதக்கூடியவர், ஹதீஸ்களை அனுதினமும் படிக்கக்கூடியவர். அப்படி ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஹதீஸ் வருகின்றது, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினூன் வல் ஜன்னத்து காஃபிரூன். இந்த உலகம் இருக்கு முஃமின்களுக்கு சிறைச்சாலை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கு. இந்த ஹதீஸ் அவருடைய உள்ளத்தை ஒரு உலுக்கிடுச்சு. முஃமின்களுக்கு சிறைச்சாலைன்னு சொன்னா, ஒரு சிறைச்சாலையில, நம்முடைய சிறைச்சாலைகள்ல நாம எப்படி கைதிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையை தான் ஒரு முஸ்லீம் வாழணும்னு சொன்னா நாம அப்படி வாழலையே. நாம அரசனா இருக்கும், மன்னராக இருக்கும், எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு பலவிதமான சூழல்கள், நமக்கு எல்லாம் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கவலை வந்துருச்சு. எனவே அந்த கவலையில அப்போது இருந்த பெரும் உலமாக்கள் பல பேரை எல்லாத்தையும் தன்னுடைய அரசவைக்கு அழைச்சார். அவர்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்தார். விருந்து கொடுத்துட்டு அவர்களுடைய கையை அவரே கழுவி விட்டார். ஏன்னா தன்னுடைய உள்ளத்துல நாம பெரிய படோரபமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் ரசூல் உலகத்தை சிறைச்சாலை மீன்களுக்கும் சொல்லிட்டு இருக்கான். நாம இன்னமும் வசதி வாய்ப்போட ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ற அந்த கவலையில சரி உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள கைகளை அவரே கழுவி விட்டார். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் உலமாக்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தான் யோசித்த அந்த ஹதீஸினுடைய அந்த கவலையை வெளிப்படுத்தினார். இப்படி நான் இருந்துகிட்டு இருக்கேன், ஆனா ஹதீஸ் இப்படி இருந்துகிட்டு இருக்கு, என்ன செய்யறது? உலமாக்கள் பலரும் பல விளக்கங்களை கொடுத்தாங்க. இல்லைங்க, நீங்க அப்படி இல்லைங்க, இந்த ஹதீஸ் இப்படிங்க, இதுக்கான விளக்கம் இப்படிங்க. ஆனா எதுவுமே அவருக்கு திருப்தியாக அமையல. கடைசியாக ஒரு ஆலிம், ஒரு வயசானவர், அவர் கையை கழுவி விடும் போது அவர் கை கால எல்லாம் முழுசா கழுவிக்கிட்டு அரசரத்துல சொன்னார், நீங்க கவலைப்படுறீங்க, உங்க கவலைக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி கேளுங்க. நீங்க மது அருந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க தான் அரசரா இருக்கீங்களே, மன்னராக இருக்கீங்களே, மது அருந்து இருக்கிறீர்களா என்பதாக சொல்லி கேட்டேன். அல்லாஹ் அக்பர், நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அரசனா இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், மது ஹராமாச்சு, இஸ்லாத்துல அது தடை செய்யப்பட்டதாச்சு. நான் எப்படி மது அருந்த முடியும்? நான் மதுலாம் அருந்தல, நான் எப்போதுமே மருந்து அருந்த மாட்டேன், மது அருந்தியதும் இல்லை. சரி, விபச்சாரம் செஞ்சிருக்கீங்களா? நஊது பில்லாஹ். இல்ல, அப்படிப்பட்ட எந்த பழக்கமும் எந்த ஒரு தவறான எண்ணம் கூட என்னுடைய உள்ளத்துல வந்ததில்லை. நான் அரசனாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு அதிகமாக இருந்தாலும் இது இஸ்லாத்துல ஹராம், அல்லாஹ் தடுத்திருக்கான், நான் அதை செஞ்சதே இல்லை. மூன்றாவதாக ஆலிம் கேட்டார், நீங்க சூதாட்டம் ஆடி இருக்கீங்களா? வீணான விளையாட்டுகள்ல, சூதாட்டமாக நீங்க ஏதாச்சும் விளையாட்டுகள்ல கலந்திருக்கீங்களா? நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அப்படிப்பட்ட சூழல்கள் எனக்கு இருந்தாலும், மற்ற அரசர்கள் மன்னர்கள் இவைகள் எல்லாம் தங்களுக்கு சாதாரண வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு இருந்தாலும் நான் அல்லாஹ் பயப்படக்கூடியவன், இது எதையுமே நான் செய்யறது இல்லை. அப்ப ஆலிம் சொன்னார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதெல்லாம் மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கு. உலகத்துல இது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இது போன்ற பாவங்கள் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சிறைப்படுத்தி இருக்கின்றீர்கள். விபச்சாரத்தை விட்டு, மதுவை விட்டு, சூதாட்டங்களை விட்டு, அழிச்சாட்டியங்களை விட்டு, பாவங்களை விட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். பாவத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்களும் ஒரு சிறைவாசித்தான். நீங்கள் என்னதான் மன்னராக, ஆட்சியாளராக இருந்தாலும் ஒரு சிறைவாசியை போலத்தான் நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்கு சிறைப்படுத்தி, உங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றீர்கள். நீங்க கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆற்காடு நவாபுக்கு ரொம்ப மனதும் திருப்தி ஆயிடுச்சு. ஆஹா, ஒரு அற்புதமான விளக்கத்தை இவங்க கொடுத்துட்டாங்க. எனவே ஹஸரத்துக்கு நிறைய பொருட்களையும் செல்வங்களையும் செல்வத்தையும் கொடுங்க என்பதாக சொல்லி உத்தரவிட்டார். ஆனா அந்த பெரிய ஆலிம் சொன்னார், இது எல்லாம் எதுவும் வேண்டாம், இது எதையும் நான் எதிர்பார்த்து உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லல, அல்லாஹ்வுக்காக சொன்னேன். இல்ல, நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் நான் செய்யணும், என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் அதை செஞ்சு கொடுக்கிறேன்.
அப்ப அந்த ஆலிம் பெருந்தகை சொன்னார், அப்படி ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஒரு இறை இல்லத்தை நீங்கள் கட்டி கொடுங்கள், இந்த பகுதியில் அல்லாஹ்வினுடைய ஒரு மஸ்ஜிதை நீங்கள் கட்டி கொடுங்கள், அது எனக்கு போதும். சரி அல்ஹம்துலில்லாஹ், இடத்தை காட்டுங்க சொல்லப்பட்டுச்சு. சென்னையில இருக்கக்கூடிய இன்றைய பாரிஸ் கார்னர்ல உள்ள போனோம்னு சொன்ன மண்ணடி என்பதாக சொல்லக்கூடிய ஏரியா, அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதே மஅமூர் ஆற்காடு நவாப் கட்டி கொடுத்தது. இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது கம்பீரமான முறையில், அழகான தோற்றத்தில். சென்னைக்கு என்ன வேலைக்காக போனாலும் நம்ம தங்கக்கூடிய இடம் மண்ணடியில தான் தங்கும். அங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து மஸ்ஜிதே மஅமூரில் தான் ஐவேளை தொழுகக்கூடியவர்களாக இருக்க. காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு ரம்யமான ஒரு அழகான பிரம்மாண்டமான பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் ஆற்காடு நவாப் மூலமாக கட்டப்பட்டது. இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த மஸ்ஜிதே மஅமூர் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கோரிக்கையை வைத்த ஆலிம் பெருந்தகை யார் என்பதாக சொன்னால் கீழக்கரை சதகத்துல்லா அப்பா ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்லக்கூடிய அவர்களுடைய மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய சுலைமான் லப்பை ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்க தான் அந்த கோரிக்கையை வச்சாங்க. அதை ஏற்றுக்கொண்டு மன்னர் ஆற்காடு நவாப் மஸ்ஜிதே மஅமூர் என்ற பள்ளிவாசலை மண்ணடியிலே கட்டி கொடுத்தார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக கிட்டத்தட்ட அந்த பள்ளிவாசலுடைய வயது 275, 1750 ஆற்காடு நவாபால் கட்டப்பட்டது. சென்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஆரம்ப பெயர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு பெயர் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு முன்னாடி சென்னையினுடைய பெயர் என்பதாக சொன்னா மதராஸ். அதுக்கு முன்னாடி சென்னையினுடைய பெயர் உண்மை பெயர் என்னன்னு சொன்னா மதராஸ் பட்டினம். மதராஸ் பட்டினம் சொன்ன உண்மையிலே அதனுடைய அசல் பெயர் மதராசப்பட்டினம். மதரசாக்களினுடைய பட்டினமாகத்தான் சென்னை இருந்தது. அது கால போக்கில் அப்படியே மாற்றப்பட்டு இன்னைக்கு சிங்கார சென்னை என்பதாக ஒரு எழுத்திருக்கிறது. அன்றைக்கு ஒரு காலத்துல அவ்வளவு ஆலிம்கள் அவ்வளவு மதரசாக்கள் இருந்த பகுதி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சொல்ல வந்த விஷயம், ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் அந்த தீனுடைய தொடர்பு உலமாக்களினுடைய தொடர்பின் காரணமாக ஒரு மஸ்ஜித் கட்டது. இது ஒன்றல்ல. அதே போல ட்ரிப்ளிகன்ல மஸ்ஜிதே மஅமூர் எப்படி இருக்கின்றதோ வாலாஜா நவாப் மஸ்ஜித் என்பதாக சொல்லி ட்ரிப்ளிகன்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. ரெண்டுமே ஒன்ன பார்த்த போலதான் இருக்கு. இது போன்ற பல பள்ளிவாசல்களை ஆற்காடு நவாப் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தீனுடைய தொடர்பு தான் உலமாக்களோடு ஏற்பட்ட அந்த சகவாசம். அல்லாஹ் ரசூலை பயந்து வாழ்ந்தார்கள் ஆட்சியாளர்களாக இருந்ததன் காரணமாக ஒரு நல்ல மாஹல் சூழல். நம்ம அதை தான் சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய மாஹுல கொடுக்கணும். உலமாக்களினுடைய ஒரு நெருங்கிய தொடர்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே காலம் கடந்து வருடங்கள் கடந்தும் தலைமுறைகள் கடந்தும் பலன் தரக்கூடிய சதகத்துல் ஜாரியா இது போன்ற அமல்களுக்கு நம்முடைய சந்ததிகள் அதற்கு ஆளாகுவார்கள். நம்ம செய்ய வேண்டியது அவர்களை பள்ளிவாசலுடைய தொடர்பு உலமாக்களினுடைய நெருங்கிய தொடர்புல நம்ம வச்சோம்னு சொன்னா இது ஒரு பெரும் வாழ்க்கையில இம்மை மறுமையிலே உயர்ந்த மாற்றங்களுக்கு ஒரு காரணமாக அமையும். அதே போலதான் வரலாற்றிலே இன்னொரு பதிவு, முகலாய மன்னர்கள் நமக்கு தெரியும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பாபர், ஹுமாயூன், ஹுமாயூனுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஷாஜஹான், ஷாஜஹானுடைய மகன் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முகலாய மன்னர்களிலேயே ஒரு சிறந்த மன்னர், ஒரு இல்முடைய மன்னர் என்பதாக சொன்னால் மௌலானா அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷாஜஹானுடைய மகன் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. அவர்களை பற்றிய பல வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்பட்டு அவர்கள் தவறான முறையிலே உலகத்திலே இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டு இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு சிறந்த மன்னராக முகலாய மன்னர்களிலேயே ஈமானுடைய ஒரு ஆலிமாக இருந்தாங்க, ஒரு ஃபாசிலாகவும் இருந்தாங்க, தௌரா ஹதீஸை முடித்த ஒரு மிகப்பெரிய ஆலிமாகவும் இருந்தார்கள். அவங்க சின்ன பிள்ளையாக இருந்த அந்த தருணத்துல மக்தப் மதரசால ஓதிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம், அன்றைக்கு டெல்லியினுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய இமாம், அவங்க தான் அந்த மஸ்ஜிதினுடைய இமாமாக, டெல்லி ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாமாக இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மன்னர் ஷாஜஹான் பட்டாடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு இது போல ஜும்மாவுடைய நேரத்துல உள்ள வருகின்றார். அன்றைக்கு இமாம் பட்டாடை பற்றி தான் பயான்ல அவங்க எதர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்காங்க. பட்டாடைகள் அணிவது, தங்க நகைகளை அணிவது அல்லாஹ் ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான். பகட்டுக்காகவும் அகம்பாவத்தின் அடிப்படையிலே பேர்ல யாரெல்லாம் அணிகின்றார்களோ அல்லாஹ்வுடைய லஅனத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஜும்மா மஸ்ஜிதினுடைய பயான் இதுவாக இருந்துச்சு. மன்னர் ஷாஜஹான் அவர் பயான்லாம் கேட்கிற தொழுகைக்கு வந்தார், தொழுதுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. மக்களுடைய மன்னருடைய தோழர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்ல கைகள்லாம் சொன்னாங்க, இது போல இன்னைக்கு பயான் டாபிக் ஹஜ்ரத் உங்களை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஷாஜஹான் மன்னருக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன பத்தி தான் பேசினாரா, இது கவனிக்கல, நானும் தானே தொழுகைக்கு போயிட்டு வந்தேன். இல்ல இன்னைக்கு பட்டாடை அணிவது ஹராம், ஆண்கள் நகைகளை அணிவது ஹராம், யார் அப்படி பகட்டுக்காக அகம்பாவத்தில் அணிகின்றார்களோ அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குரியவர்கள் சொல்லி உங்களை பத்தி தான் பகிரங்கமா பேசிட்டாங்க. ஷாஜஹானுக்கு கோபம் வந்துருச்சு,
நான் ஆட்சி செய்யறேன், என்னுடைய ஆளுமைக்கு கீழே தான் இந்த பள்ளிவாசல் இருக்கு, நான் கொடுக்கிற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு என் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு என்ன பத்தி ஒரு தப்பா பேசிட்டாரா, அவரை கைது செய்து சிறையில் அடைங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுட்டார். எனவே ஆட்களை கைது செய்யறதுக்காக காவலர்கள் அனுப்பப்பட்டுட்டாங்க. அந்த இடத்துல இருந்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், ஓட்டமா ஓடி வராங்க. அரசவையிலிருந்து மன்னர் ஷாஜஹான் உத்தரவிட்டார், காவலாளிகள் முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை கைது செய்யறதுக்காக போறாங்க. அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி தாம் போய் சேரணும்னு சொல்லி முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வீட்டுக்கு போய், இது போல நீங்க இன்றைக்கு ஜும்மாவுல பட்டாடை பத்தி பேசுறீங்க, எங்க அத்தாவும் பட்டாடைகளை அணிஞ்சிட்டு வந்துட்டார், கோபப்பட்டு சில பேர் ஏத்தி விட்டதனால உங்களை கைது செய்யறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்காரு, நீங்க உடனே எங்கேயாச்சும் போய் தலைமறைவாயிடுங்க, எங்கேயாச்சும் மறைஞ்சிருங்க, ஏன்னா எங்க அத்தா கோபத்தை என்ன வேணாலும் பண்ணுவார், ஒரு கட்டத்தில் உங்களை தூக்கல போட்டாலும் பெரிய ஆச்சரியம் இல்லை, எனவே நீங்க தலைமறைவா போயிடுங்க. முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன, நான் எதுக்குப்பா தலைமறைவாக போகணும், எடுப்பா அந்த லோட்டாவன்னு சொன்னார். அங்க வச்சிருக்காங்கல்ல அந்த லோட்டா வீடு, என்ன லோட்டா வீடுனா என்ன அர்த்தம், ஒது செய்யக்கூடிய பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து ஒது செய்து முசல்லா விரித்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாங்க. உடனே ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வீட்டுல இருந்து தன்னுடைய தந்தையினுடைய அரசவைக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. இப்ப தந்தை இடத்துல சொன்னாங்க, உங்களை அனுப்பின ஆளுங்களை திரும்பவும் மீட்டுக்குங்க, அவங்களை திரும்ப வர சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. எனக்கு என்னடா பெரிய ஆபத்து, போய் அவர் கைது செய்ய சொன்னா எனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகுது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, முல்லாஜீவன் எங்களுடைய உஸ்தாத் ஒது செஞ்சுட்டு முசல்லாவில் நின்றார், அவர் கையேந்தி துவா கேட்டா நாம எல்லாம் அழிஞ்சு போயிடும், எனவே உணர்ந்துக்குங்க, உடனே ஆளை அனுப்பி திரும்ப போனவர்களை திரும்ப வர சொல்லிடுங்க. ஷாஜஹானுக்கும் கொஞ்சம் உணர்வு வந்தது, உடனே அனுப்பிய ஆளுகளை திரும்ப வர சொல்லிட்டார். அவங்க வந்துட்டாங்க. திரும்ப அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு போனாங்க. பார்த்தா இமாம் தொழுகை முடித்து துவா செய்துட்டு கையை கீழே இறக்கிட்டாங்க. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அருகாமையில போய் உட்கார்ந்து நடந்ததை சொன்னாங்க. இப்படி நடந்துச்சு, நான் என் தந்தை இடத்துல போய் இப்படி சொன்னேன், எனவே கைது செய்ய வந்த ஆட்களையும் திரும்ப அழைச்சுக்கிட்டாங்க, எனவே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய அத்தாவை மன்னிச்சிருங்க. இப்ப முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாமா, நான் அல்லாஹ் இடத்துல துவா செய்துட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்தது, நான் சத்தியத்தை சொன்னேன், யார் என்னை எதிர்த்தார்களோ என்னை எதிர்க்கவில்லை, உன்னுடைய ஈமான் இஸ்லாத்தை எதிர்த்து இருக்காங்க, எனவே அவர்களுடைய விஷயத்தில் நீ தீர்ப்பளின்னு சொல்லிட்டேன், எனவே நீ என் விஷயத்திலே ஒரு உஸ்தாதுக்கு அளிக்க வேண்டிய கண்ணியத்தை அளிப்பதற்காக நீ இவ்வளவு முயற்சி செய்ததின் காரணமாக உன் ஆட்சி வரை உங்களுடைய குடும்பத்தின் ஆட்சி இந்த உலகத்தில் நிலைக்கும், உனக்கு பிறகு இந்த முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திரும் சொல்லி சொன்னார் முல்லாஜீவன். அதே போல தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வரைக்கும் முகலாய ஆட்சி இருந்தது. அதற்கு பிறகு அவர்களுடைய மகன் பஹாதுர் ஷா என்ன நிலைகள் ஆனது என்பதெல்லாம் சுதந்திர வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இங்கும் நாம் சொல்ல வந்த விஷயம் அந்த இல்முடைய நிஸ்பத், அந்த மக்தபுடைய தொடர்பு, அந்த பிள்ளை முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஓதிய அந்த மக்தபுடைய பரக்கத் அல்லாஹ் ரசூலை விளங்கியதினால் தன் தந்தைக்கும் அதனுடைய சூழலை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் அதைத்தான் சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மக்தபில என்ன சாதிச்சிட போறாங்க, அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரசூலை பத்தி கேட்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு சாதாரணம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்று இன்னும் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிக்காஹ் நடந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. தனக்கு பிறந்த மகனை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாஃபிஸாக ஆக்கினார். அவர்கள் ஒரு ஆலிமாக ஃபாசிலாக இருந்தது மட்டுமல்லாமல் தன் மகனையும் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாஃபிலாக ஆக்கினாங்க. 7 வயசுலயே தன்னுடைய மகன் ஹாஃபில் ஆயிட்டாங்க. எனவே ஹாஃபிலான மகனை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய தந்தை ஷாஜஹான் இடத்துல போய் காண்பிச்சாங்க, உங்களுடைய பேர பிள்ளை ஹாஃபில் ஆயிட்டாங்க, துஆ செய்யுங்க. மன்னர் ஷாஜஹான் அந்த இடத்துல கலங்கிட்டார். ஏனென்றால் ஹதீஸ்ல நான் படிச்சிருக்கேன், மன்னர் ஷாஜஹான் தன்னுடைய மகன் அவுரங்கசீப் இடத்துல சொல்லியிருக்கார், யார் பிள்ளைகள் ஹாஃபிலாக ஆகிவிட்டார்களோ நாளை மறுமையில் அந்த பெற்றோர்களுக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடத்தையும் ஆடையும் அல்லாஹ் அணிவிப்பான். உன் மகன் விஷயத்துல நாளைக்கு நீ பாக்கியசாலி ஆயிட்டு, ஆனா உன்னை ஆலிமாக்கறேன் ஹாஃபிலாக ஆக்கல, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அதன் பிறகு சென்ற அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 6 மாதத்தில் குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிலாகி தன் தந்தை ஷாஜஹான் இடத்துல வந்து சொன்னாங்க, தந்தையை நீங்க கவலைப்படாதீங்க, என் மகன் ஹாஃபிலானதினால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை எப்படி மறுமையிலே சூரியனை விட உயர்ந்த பிரகாசமான ஆடைகளை அனுபவித்து கண்ணியப்படுத்துவானோ அதே போல் நான் ஹாஃபிலானதினால் உங்களையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே உயர்ந்த ஆடைகளை கொண்டு கண்ணியப்படுத்துவான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர் கவலைப்பட்டதற்கு ஆறுதலான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அந்த அளவுக்கு அவர்கள் உயர்வதற்கு காரணம் அவங்களுடைய உஸ்தாத் மக்தபுடைய ஆசிரியர் முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஃபதாவா ஆலம்கீர் என்பதாக சொல்லி அனஃபியாக்களுக்கு உலமாக்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அனஃபி ஃபிக்ஹுடைய கிதாப் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய, அவர்கள் வகுத்த அனஃபி சட்டங்கள் மசாயில்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்படுத்தி அதை ஒரு ஃபத்வாவாக வெளியிட்டது யார் என்பதாக சொன்னால் ஆலம்கீர் ஃபத்வா என்பதாக, ஃபதாவே ஆலம்கீர் என்பதாக சொல்லி தான் அந்த கிதாபுடைய பெயர். ஆலம்கீர் என்பது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புனை பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் அந்த வேலையை செய்தார். அனஃபியாக்கள் இன்றைக்கு நாம நம்முடைய மசாயில்கள் சட்ட திட்டங்கள் யாரை பின்பற்றி எதை பின்பற்றி செய்து கொண்டிருக்கும் என்பதாக சொன்னா அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வகுத்த அந்த ஃபதாவே ஆலம்கீர் அந்த ஃபத்வா கிதாபை வைத்துத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மசாயில்கள் சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன. எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாளராக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவரை பற்றிய தவறான சிந்தனைகள், தவறான வரலாற்று திணிப்புகள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக செய்யப்பட்டது. எனவே நம்முடைய சொந்த வரலாறுகள், நம்முடைய உலமாக்களுடைய வரலாறுகள், நம் உலகத்தை இந்த நாட்டை ஆண்ட நல்லோர்களுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம அறியலாம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சொல்ல வந்த விஷயம் இந்த அளவுக்கு ஆலம்கீர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயர்ந்த உச்ச நிலை அடைந்தாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு, தன்னோடு பிறந்த மற்ற சகோதரர்களுக்கு, தன் குடும்பத்தை சார்ந்த மற்ற மன்னர்களுக்கு கிடைக்காத பேர்களும் சிறப்புகளும் இல்மும் இவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்ன காரணம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய அவர்களுடைய உஸ்தாத் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால நம்ம சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க, உலமாக்களோட நெருங்க பழக விடுங்க, மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அவர்கள் அங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் இஸ்லாம் அவர்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கை உலகத்தை மேம்படுத்தக்கூடியதாக அமைகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் அந்த அடிப்படையில தான் கோடைகால வகுப்புகள் ஒவ்வொரு பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடுமுறை ஒன்று உறவுகளை புதுப்பிப்பதற்காக, மறிந்து போன துண்டிக்கப்பட்ட அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த விடுமுறை ஒரு கட்டம் பயன்படுத்திக் கொள்ளணும். இல்லை என்பதாக சொன்னா இது போன்ற தீனுடைய சூழ்நிலையில் மதரசாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கபூல் செய்வானாக. வழிகேடுகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆகிர் தவானா.